முக்குற்றத்துல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வாதம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல பஞ்சபூதத்துல இருந்து தான் முக்குற்றம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது சொன்னோம். அதாவது காற்றும் ஆகாயமும் சேர்ந்துதான் வாதம் ஃபார்ம் ஆகும். எப்படி காத்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பாடி ஃபுல்லாவே வாதம் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இருந்தாலும் ப்ரிடாமினண்டா இந்த இடத்துல தான் வாதம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ற வாதத்துக்கு இருப்பிடமே கேளாய், நாபிக்கு கீழென்று நவிழல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாதம் நம்ம உடம்புல அதிகமாகும் போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லாவே பெயின் அதிகமா இருக்கும். அதாவது குத்துற மாதிரி பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, கொடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கின்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். கை கால் நீட்டி மடக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இதெல்லாமே வாதம் அதோட ப்ரொபோர்ஷன்ல இல்லாததை காட்டக்கூடிய குறிகுணமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சித்த மருத்துவ முறைகள்ல வாதத்தை தன்னிலைப்படுத்துறதுக்கு நம்ம பேதி மருத்துவம் கொடுக்கிறோம். விரேசனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விரேசனம்னா பேதிக்கு கொடுக்கிறது 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் பேதிக்கு கொடுக்கும். இந்த பேதிக்கு கொடுக்கும் போது பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், சிறுகுடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும். அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய பழைய ஹார்மோன்ஸோட சுழற்சியுமே வெளியேறும் போது உங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையும் சரியாகும். பேதிக்கு கொடுக்கறனால இந்த முக்குற்றம்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபம் மூணுமே அதனுடைய ப்ரொபோர்ஷனுக்கு திரும்பும். அதனால இப்போ ஒரு நோய்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோரா பேதிக்கு கொடுத்துட்டு நம்ம நோய்க்கான மருந்து கொடுக்கும் போது அந்த நோய் சீக்கிரமா சரியாகும்.